அஸ்ஸலாமு அலைக்கும். வெல்கம் டு சமையல் அட்டகாசம். இன்றைக்கி நம்ம பார்க்க இருக்கிறது ரொம்ப சூப்பரான ஒரு ஸ்நாக்ஸ் ஐட்டம் தான். அஸ்ஸலாமு அலைக்கும். இது வந்து ஷமி கபாப் பண்ணுறேன். இது பீஃப் ஆல்ரெடி வந்து நல்ல மிளகாத்தூள், உப்புத்தூள், மஞ்சத்தூள், இஞ்சி பூண்டு போட்டு சுருட்டி வச்சுருக்கேன். கொஞ்சம் லேசாக வேக வச்சுருக்கேன். கடலைப்பருப்பு போடுறேன். அதாவது கறி வடன் பண்ணும்போது நாங்கள் வந்து என்ன பண்ணுவோம், உடச்சக்கடலை, பொட்டுக்கடலை போடுவோம். அது கிறிஸ்பியாக இருக்கிறதுக்கும் கழண்டு வராமல் இருக்கிறதுக்கும். இது வந்து நான் கடலைப்பருப்பு சேர்த்து ஷமி கபாப். இதுக்கு தேவையான வந்து மெயினாக வந்து இஞ்சி பூண்டு தேவையில்லை. அதுக்கு பதிலாக வந்து நம்ம வந்து முழு காஞ்ச மிளகா, பூண்டு, கொஞ்சம் மஞ்சள், பட்டை, ஏலக்காய், லவங்கம். இது வந்து தான் கரம் மசாலா. சிம்பிளாக செய்கிற கரம் மசாலா. இது ஒரு முட்டை வந்து கலண்டு போகாமல் இருக்கிறதுக்கு நம்ம லாஸ்ட்டில் பைண்டிங் கொடுக்கணும். தேங்காய், இந்த வெங்காயம் வைக்கணும். வெங்காயம் ஒரு நிமிஷம். வெங்காயம் ஒன்று நல்லா பெருசாக போட்டுங்க, ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் வெங்காயம் சேர்த்தாக்கா. வெங்காயம், கொத்தமல்லி கீரை கூட எவ்வளோ முடியுமோ அவ்வளோ சேர்த்துங்க. இதுதான் தேவையான பொருட்கள். நான் எக்ஸ்ட்ரா இப்போ ஃப்ளேவருக்குலாம் வந்து கொஞ்சம் பைண்டிங் வரலனாக்கா கொஞ்சம் கார்ன்ஃப்ளவர் மாவு, கொஞ்சம் மைதா மாவு கொஞ்சம் போடுவேன். கொஞ்சம் கிறிஸ்பியாக வரத்துக்கு வந்து என்னது க்ரம்ஸ் பவுடர் அது கொஞ்சம் போடுறது. இதே போதுமானது. இது எல்லாம் அரைச்சிட்ட பிறகு நம்மளுக்கு வந்து தண்ணி ஆகிடாமல் இருக்க பார்த்துக்குங்க. அப்படி ரொம்ப கட்டியாக தான் அரைக்கணும். இது வந்து சாட் மசாலா கொஞ்சம், ஆம்ச்சூர் பொடி கொஞ்சம் போடுறேன். இதில் இது எக்ஸ்ட்ரா ஃப்ளேவருக்காக நான் சேர்க்குறேன். இதுதான் வந்து ஷமி கபாப்க்கு தேவையான பொருட்கள். ஆல்ரெடி கறி வெந்துடுச்சுன்றதுனால நம்மளுக்கு வந்து ஈஸி தான். இப்போ உடனே நல்ல ஒரு இதில் போட்டு சுருட்டணும். கொஞ்சம் நல்லா சுருட்டி அரைக்க வேண்டியதுதான். அரைச்சி நம்ம வடையாக சுட வேண்டியது தான். இப்போ நான் இதில் வந்து 1 by 1 எல்லாத்தையும் போடுறேன். நம்ம ஊற வச்ச கடலைப்பருப்பு வந்து நான் 100 கிராம் போட்டிருக்கேன். மட்டன் வந்து பீஃப் மட்டன் வந்து எவ்வளோ எடுத்திருக்கேனாக்கா, பீஃப் எடுத்திருக்கேனாக்கா ஒரு 200 கிராம் எடுத்திருக்கேன். ஃபுல்லாக 200 கிராம். 100 கிராம் கடலைப்பருப்பு, மஞ்சள், கிராம்பு எல்லாம் இதிலே போட்டுடுறேன். பூண்டு, மிளகா வந்து கார தேவைக்கு பார்த்துங்க. நான் ஒரு 3 மிளகா போடுறேன். இதுக்கு கொத்தமல்லி தழை, தேங்காவை கட் பண்ணி போடுவோம். இந்த தேங்காயும் வெங்காயமும் சேர்ந்தது ரொம்ப நல்லாயிருக்கும் பாருங்கள். எல்லாம் சேர்ந்து கொஞ்சமாக லைட்டாக தண்ணி தெளித்து எல்லாத்தையும் ஒன்றா நம்ம வேக வேண்டியது தான். வெங்காயத்தையும் 1 பாதியமாக அரிஞ்சு போட்டால் போதும். வெங்காயத்தை நல்லா பெருசாகவே அரிஞ்சு போட்டுடலாம். அதுதான் எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ண வேண்டியது தான். நம்ம வந்து ஆம்ச்சூர் பொடிலாம் வந்து லாஸ்ட்டில் சேர்த்துக்கலாங்க. அந்த வடை அரைச்ச பிறகு அது முட்டைலாம் தேவையான அளவு உப்பு போட்டுங்க. நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுங்க எல்லாத்தையும். கொஞ்சம் அந்த வெங்காயமும் அந்த இதுவும் கொஞ்சம் வடங்கினா போதும். ஆல்ரெடி கறி வந்துடுச்சு. கறி வேகலைன்னா கறியோடு சேர்த்து ரொம்ப நேரம் வேக வைக்கணும். கடலைப்பருப்பையும் அதையும். கரம் மசாலா வந்து வாசனை ரொம்ப பிடிக்கும்னாக்கா நீங்கள் 2 ஏலக்காய், 2 சின்ன பட்டை, 2 இது போட்டுங்க. எனக்கு ரொம்ப அந்தளவுக்கு எங்கள் வீட்டில் எல்லாம் ரொம்ப வாசனை பிடிக்காது. அதனால் வந்து நான் வந்து கொஞ்சமாக போட்டிருக்கேன். தூக்கலாக இருந்துச்சுனாக்கா சாப்பிட மாட்டாங்க. இது இப்படியே தான் ஒரு 10 நிமிஷம் இது வந்து நல்லா மிக்ஸ் ஆகி வதங்கினா போதும். கடலைப்பருப்பு கொஞ்சம் வதங்கணும், அவ்வளோதான். எனக்கு கறி ஆல்ரெடி வந்துருச்சு. வதக்கி நம்ம ஆற வைக்கணும். ஆற வச்சுட்டு ஆறுனதும் நம்ம மிக்சியில் போட்டு கொஞ்சமாக அரைக்கணும். தண்ணி ரொம்ப ஊற்றக்கூடாது. தெளிச்சு தான் அரைக்கணும். வதங்கியாச்சு. ஒரு திருவிட்டு அப்படியே ஒரு மாதிரி ஒரு ப்ளஸில் போட்டு எடுத்தால் கூட போடணும். அதுக்கப்புறம் நல்லா மையாக அரைக்கணும். ரொம்ப தண்ணி குழம்பு போயிடும், சரியாக வராது. ஒரு 4 காலை அப்படி கிளறி விடுங்க. அதுக்கப்புறமா வந்து சொட்டு வந்து கொஞ்சம், அதாவது ஒரு ஸ்பூன் தான் நீங்கள் ஊற்றணும். தண்ணி ஊற்றி அரைச்சிங்கனாக்கா
அப்படி கொஞ்சம் ஃபஸ்ட்டு கொஞ்சம் குறப்பாக வரும். அதுக்கப்புறம் அரைக்கும் போது கொஞ்சம் மையாக அப்படி சுற்றி வந்துடும். கொஞ்சம் எடுத்து பார்த்து க்ளீனாக பார்த்து பண்ணணும். அதுக்குள்ளே என்னுடைய சேனலை நீங்கள் புதுசாக பார்க்குறீங்கனாக்கா சப்ஸ்கிரைப் பண்ணிங்க. சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கீழே இருக்கிற பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிங்க. பிடிச்சிருந்தால் லைக் பண்ணி கமெண்ட் பண்ணி எல்லாத்துக்கும் ஷேர் பண்ணுங்கள். ரொம்ப அருமையான ரெசிபியாக இருக்கும். இன்னும் நிறைய ரெசிபிகள் நான் வந்து டைம் கிடைக்கும் போது கொஞ்சமாக போட்டுட்ருக்கேன். ஒரு செட்டு நான் அரைச்சிட்டேன். கையில் பிடிச்சா ரொம்ப நல்லா வரும். இது ரொம்ப ஃப்ளேவர்ஃபுல்லாக இருக்கும். இது ரொம்ப இந்த பார்ட்டியில் கூட நீங்கள் ஸ்நாக்ஸாக வைக்கலாம். இல்லைனாக்கா நம்ம வந்து சும்மா ஈவினிங்கில் கூட சாப்பிட்லாம். நம்ம அரைச்சி வச்சுக்கிட்டாக்கா அப்பப்போ போட்டு சாப்பிட்டுக்கலாம். நோம்பு நேரத்தில் ரொம்ப வசதியாக இருக்கும். நைட்டு ஷகருக்கு வந்து ஒன்றுமே சாப்பிட முடியாது. அப்போ அந்த மாதிரி மோர் குழம்பு போன போஸ்ட் போட்டிருக்கேன் பாருங்கள். அது போட்டு இதை வச்சு சாப்பிட்டா போதும். ரொம்ப ஈஸியாக போயிடும். செரிமானமும் ஈஸியாக ஆகிடும். ஏன்னா கொஞ்சம் சாஃப்டாக இருக்கிறதுனால செரிமானம் ஆகிடும். இது வந்து என்ன ஆகுனாக்கா ஒரு முட்டை போட்டு கலக்கிங்க. அப்போ தான் வந்து உங்களுக்கு விண்டு போகாமல் கரெக்டாக க்ளீனாக வரும். கை போட்டு நல்லா பசைஞ்சால் தான் க்ளீனாக எல்லாம் நல்லா கோட் ஆகும். நல்லா பசைஞ்சிங்க. அதுக்கப்புறம் சின்ன சின்னதாக வந்து இப்போ 2ஆக பிரிச்சுருக்கேன். நான் வந்து பாதியை வந்து மைக்ரோவேவ் கிரில்லில் வைக்க போகிறேன் ஓவனில். மீதி பாதியை வந்து நான் வந்து பொரிச்சு எடுக்க போகிறேன். அதனால 2 பாதியாக பிரிச்சுட்டேன். இப்போ எல்லாத்தையும் வந்து ஃபஸ்ட்டு வடையாக தட்டிக்கலாம். வடைனாக்கா நம்ம ஷேப் என்ன ஷேப் வேணுமோ அந்த மாதிரி. அது வந்து கிரில்லுக்கு வந்து நான் வந்து சிலிண்டர் ஷேப்பில் பண்ணுறேன். இந்த இதுக்கு வந்து நான் வந்து பாருங்கள், நான் தட்டுறதை பாருங்கள். ஒன்று ஒன்றா பண்ணி நான் வந்து எடுத்து வைக்கிறேன். இந்த மாதிரி நம்ம வந்து சிக்கன்லேயும் பண்ணலாம், மட்டன்லேயும் பண்ணலாம். ஆல்ரெடி நான் போஸ்ட் பண்ணியிருக்கேன் எல்லாமே பிளாகரில். இது வந்து ரெடியாக இருந்ததுனால நான் இந்த பீஃபில் பண்ணி காமிச்சிருக்கேன் உங்களுக்கு. இந்த கடலைப்பருப்பு சேர்த்து இருக்கிறது ரொம்ப நல்லாயிருக்கும். நல்ல வடையும் நல்லா காணும். நிறைய பேர் இருக்கிற வீட்டிலலாம் வந்து ரொம்ப வசதியாக இருக்கும். இது நல்ல ஒரு சைட் டிஷ்ஷாக இருக்கும். எல்லாத்துலேயும் நான் வைக்கிறேன். ஒரு 8 கிட்ட வருது அதில் வைக்கிறதுக்கு. தனியாக பொரிக்கிறதுக்கும் தனியாக எடுக்கிறேன். இதில் வந்து நான் வந்து இதில் வச்சுட்டேன். அதாவது கபாப் இந்த மைக்ரோவேவில் செட் பண்ணி வச்சிடலான்ட்டு ஆட்டோ இதுதான். இது ட்ரை பண்ணி பார்ப்போம். போன தடவை ஒரு தடவை செஞ்சு பார்த்தா நல்லா வந்துச்சு. அதனால் இப்போ ஒன்று ட்ரை பண்ணுறேன். இது வந்து பொரிக்க போகிறேன். இது எண்ணெயில் வந்து ஷாலோ ஃப்ரை பண்ண போகிறேன். இது எப்படி வருதுன்னு பார்ப்போம். மைக்ரோவேவில் வந்து இங்கே ஃபஸ்ட்டு தந்தூரி கில் வச்சு பார்க்கலாம். தந்தூரி கில், ஆமாம் தந்தூரி கில் வைக்கிறேன். அது தானே செட் ஆகிடுது. அதனால் ஸ்டார்ட் பண்ணி விட்டுருங்க. இடையில கொஞ்சம் சவுண்டு கொடுக்கும். கொஞ்சம் பாதி ஆகிடுச்சுன்னா பத்தி எடுத்துகிட்டு மறுபடியும் ஒரு தடவை பார்க்கணும். அப்புறம் முடித்த பிறகு எடுத்துகிட்டு கொஞ்சம் மேலே பட்டர் ஊற்றிக்கலான்னு பார்க்குறேன். நான் வச்சுட்டேன், உள்ள ஓடிட்டுருக்கு. எண்ணெய் சூடாயிடுச்சு. நான் ஒன்று ஒன்றா போட்டு எடுக்கிறேன். முட்டை போட்டுக்கிறதுனால உடையாது. முட்டை போடலனாக்கா உடையும். மெதுவாக எல்லாம் திருப்பி விடலாம். ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். எனக்கு ரொம்ப பிடிச்ச சமையல் இது. இது குழந்தைங்களுக்கும் நீங்கள் கொடுக்கலாம்.
அதாவது எல்லாத்துக்கும் ஏற்ற மாதிரி தான் நான் எப்பொழுதுமே பார்க்குறது. ஃபஸ்ட்டு ப்ரிஃபரன்ஸ் வந்து குழந்தைங்களுக்கு, வயசானவங்களுக்கு சரியாக வருமா அப்படின்னு பார்க்குறது. என்ன செஞ்சாலும் அவங்களுக்கு ஓகேன்னு நம்ம எல்லாத்துக்கும் ஓகே. நம்மளுக்கு வந்து கபாப்னாலே ரொம்ப நல்லா இருக்கும். இதை வந்து நம்ம வந்து ரசம் சோறு இல்லைனாக்கா தயிர் சாதம், சாம்பார் சாதம், எந்த சாதத்தினாலும் நம்ம தொட்டுக்கி வச்சு சாப்பிட்லாம். இல்லை எங்கேயும் வெளியே போகிறதா கூட இந்த மாதிரி பொரிச்சு எடுத்துகிட்டு போகலாம், ஈவினிங் ஸ்நாக்ஸு. அப்புறம் இது சாண்ட்விச்சில் வச்சு நம்ம ஸ்கூலுக்கு இல்லைன்னா ஆஃபீஸ்க்கு, காலேஜ் பசங்களுக்கு கொடுத்து அனுப்பலாம். பன்னில் வச்சு மைனஸ் கொஞ்சம் தடவி கொஞ்சம் சேலட்லாம் வச்சு கொடுத்து அனுப்பலாம். அடிக்கடி இது பண்ணுறது இதுதான். காலையில் வந்து டிஃபனுக்கு தான் ரொம்ப மெனக்கடுறது. நான் காலையிலே கூட இந்த கபாப் பண்ணிவிடுவேன். பண்ணி காலேஜுக்கு பையனுக்கு கொடுத்து அனுப்பிச்சிடுவேன். எனக்கு ஆஃபீஸ்க்கு எடுத்துப்போம், எனக்கு எங்கள் ஹஸ்பண்டுக்கும் எடுத்துகிட்டு போவோம். ரொம்ப நல்லா இருக்கும். அப்படியே எல்லோரும் அப்படியே ஃபாஸ்ட் ஃபுட் தானே இப்போ விருப்பப்படுறாங்க. அதனால் இதை ஒரு பன்னில் வச்சுட்டாக்கா சீக்கிரமாக வேலை முடிச்சிடும். ஃபாயில் வச்சு கொண்டு போனாக்கா இந்த இன்னொரு பக்கம் செவந்ததும் எடுத்துட வேண்டியது. கொஞ்சம் எண்ணெய் கொஞ்சம் குடிக்கும், அதனால தான் கம்மியாக ஊற்றிட்டு மெதுவாக வச்சு நம்ம வந்து வேக விடணும். கொஞ்சம் லைட்டாக அழுத்தி விட்டுங்க. ஆல்ரெடி வெந்துடுச்சுன்றதுனால ரொம்ப இது பண்ணு. 2 பக்கமும் வந்து செவந்தா போதும் நம்மளுக்கு. அவ்வளோதான், 2 பக்கமும் வெந்துடுச்சு. நல்ல கலர் இந்த மாதிரி தான் வரும். ஆயில்னா கீ ப்ரஷ் பண்ணுங்க. கீ இல்லைன்னா பட்டர். போட்டு அப்படியே ஒரு ஃபாயில் எதி போட்டு வச்சுட்டாக்கா அது ஒன்றும் காயாமல் இருக்கும். அப்படியே எனக்கு கபாபை விட இந்த தவாலை பொரிச்சு தான் பிடிச்சிருக்குது. நல்லா இருக்குது. இங்கே பாருங்க, நல்லா வெந்திருக்கு. ஸோ கபாபும் ரெடி ஆகிடுச்சு. நம்ம குபூஸும் ரெடி. ஷம்மி கபாப் நம்ம இதில் பொரிச்சு தான் ரெடி ஆகிடுச்சு. எல்லாம் ரெடி ஆகிடுச்சு. ரெண்டு கபாபுமே ரெடி ஆகிடுச்சு. நான் வந்து இதுக்கு வந்து பாலக் ஹமூஸ் பண்ணியிருந்தேன். அதுதான் வந்து தொட்டு கை வச்சுருக்கேன் நான், அது டிப் பண்ணுறதுக்கு. சூப்பராக ரெடி ஆகிடுச்சு பாருங்கள். இது வந்து அந்த கிரில்ல வச்சோம் இல்லையா, மைக்ரோவேவில், அந்த கபாபு. இது வந்து ஃப்ரை பண்ணது. ரெண்டுமே சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. ரொம்ப பிடிச்ச டிஃபன் இது. ரொம்ப பிடிச்ச ஸ்நாக்ஸ் இந்த குபூஸோட இது. ஹமூஸ் அப்படின்னா மயனஸு அப்படின்னா கார்லிக் பேஸ்ட்டு அந்த மாதிரி வச்சு சாப்பிட்டா நல்லாயிருக்கும். நான் வந்து பாலக் ஹமூஸ் பண்ணியிருக்கேன். இந்த ரெசிபி நான் லிங்க் தரேன். நான் அதுக்குள்ளே முதல்ல இது போஸ்ட் பண்ணுறேன்னா இல்லை பாலக் ஹமூஸ் போஸ்ட் பண்ணுறேன்னா தெரில. லிங்க் எல்லாமே நான் உங்களுக்கு கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் தரேன். உங்களுக்கு இந்த குறிப்பு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். யார் யாருக்கெல்லாம் பிடிக்கும் இந்த கபாபு கீழே கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். இதே மாதிரி சிக்கனில் பண்ணாலும் ரொம்ப நல்லாயிருக்கும். எல்லா பசங்களுக்கும், அதாவது சாஃப்டாக இருக்கும். இந்த இது மீனும் இந்த மாதிரி ஃபிஷ்ஷு ஃப்ரை பண்ணுறோமே அதுவும் இது வந்து ரொம்ப சாஃப்டாக இருக்கும். எந்த நேரத்துலையுமே நம்ம சாப்பிட்லாம். அந்த மாதிரி இருக்குது. ரொம்ப அருமையான கபாப் இது. சாண்ட்விச் மாதிரி கூட ரொம்ப நல்லாயிருக்கும். குபூஸோட வெறும் ரசம் சாதத்துக்கு மோர் சாதம், தயிர் சாதம், அப்புறம் லெமன் ரைஸ், இதுக்கெலாம் கூட தொட்டுக்க நல்லாயிருக்கும். லஞ்ச் பாக்ஸுக்கு சூப்பராக இருக்கும் கொண்டு போகிறதுக்கு. செய்து பார்த்து உங்களுடைய கருத்துக்களை தெரிவிங்க. எல்லாத்துக்கும் ஷேர் பண்ணுங்கள், நண்பர்களாம் ஷேர் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பட்டன் கிளிக் பண்ணிங்க. சப்ஸ்கிரைப் பண்ணாங்க மறுபடியும் சப்ஸ்கிரைப் பண்ண வேண்டாம். சில பேர் வந்து கேட்டுட்ருக்காங்க, அதனால தான் சொல்கிறேன் தெரியாதவங்களுக்கு. அடுத்த ஒரு நல்ல குறிப்பில் சந்திக்கிறேன். பாய்.